தமிழகம் ஒரு பாதுகாப்பான மாநிலம். பெண்களுக்கு, அதுவும் அவர்களுடைய கல்வியாகட்டும் வேலை வாய்ப்பாகட்டும் ஒரு சிறந்த இடத்தை கொடுக்கின்ற மாநிலம் என்கின்ற பெயர் தமிழகத்திற்கு எப்போதும் உண்டு. அதிகமாக உயர்கல்வி கற்கின்ற பெண்கள், அதிகமாக வேலைக்கு செல்கின்ற பெண்கள் என்று பெண்களுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கின்ற தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தின் கீழாக ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற கிரிமினல் சம்பவங்கள் அதிர்ச்சியை உருவாக்குகிறது. அதாவது பொது இடங்களில் அல்லது இரவு நேரங்களில் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் ஒரு குற்ற சம்பவம் நடைபெறுவதற்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்று நம்பப்படுகின்ற கல்வி நிலையங்கள், வேலை செய்கின்ற அலுவலகங்கள், பொது போக்குவரத்து பகுதிகள், இங்கெல்லாம் பெண்களுக்கு எதிரான பாலியல் சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது மாநில அரசு பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்படுகிறதா என தெரியாத சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. நேற்று அண்ணா பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளாக ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற தகவல் அதிர்ச்சி அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. மாநில அரசு, ஏன் இதுல மாநில அரசு நாங்க சொல்றோம் அப்படின்னா, கைது செய்யப்பட்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி. சரிங்க, கட்சியில லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க, அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல செய்யற கிரிமினல் குற்றத்துக்கு எப்படி கட்சி பொறுப்பாகும் அப்படின்னு கூட நியாயமான ஒரு சில கேள்வி வைக்கலாம். ஆனால் நேற்று நடந்த பெண்களுக்கு எதிரான, பெண்கள்னா அந்த குறிப்பிட்ட மாணவிக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர் துணை முதலமைச்சரை சென்று சந்திக்கக்கூடிய அளவிற்கு அந்த கட்சியிலே ஒரு முக்கியமான பொறுப்பில் இருப்பவர். அவர் கட்சியில் இருக்கக்கூடிய, அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களோடு இருக்கின்ற போட்டோ எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல இருக்கு. அதனாலதான் எங்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சமீப காலமாக நடக்கின்ற குற்றங்களில் ஒரு பேட்டர்ன் இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வைக்கிறார். குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் கட்சியினுடைய பொறுப்புகளை, அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த அதிகாரத்தின் வாயிலாக குற்ற செயல்களிலிருந்து தப்பிக்க முடியும் என்கின்ற அந்த துணிச்சலோடு இம்மாதிரியான குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி கருதுகிறது. மாநிலத்தினுடைய முதல்வர் பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற கொடுமைகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் யாரெல்லாம் இம்மாதிரி குற்ற சம்பவங்களோடு இருக்கிறார்களோ அவர்களை பற்றி ஒரு தெளிவான புரிதலை அவருடைய அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கொடுக்க வேண்டும். இந்த சம்பந்தப்பட்ட நபர் இதற்கு முன்பாகவே அவர் மீது பல்வேறு குற்றங்கள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வருகிறது. அதனால் அதிகாரத்திற்கு நெருக்கமாக இருக்கின்ற நபர்கள் குற்றங்களில் ஈடுபடுகின்ற பொழுது எந்தவித தயவு தாட்சியம் இல்லாமல் அவர்கள் மீது எடுக்கின்ற நடவடிக்கை என்பது மட்டுமே குற்றவாளிகளுக்கு தகுந்த ஒரு எச்சரிக்கையை கொடுக்கும் என கேட்டுக்கொள்கிறோம். பாதிக்கப்பட்ட மாணவி தைரியமாக புகார் கொடுத்திருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். ஏனென்றால் நிறைய வழக்குகளில் சமூகத்தினுடைய பார்வை தன் மீது, தனிப்பட்ட வாழ்க்கையின் மீது படுகின்ற ஒரு போலியான ஒரு எண்ணம், ஒரு கரை படிந்து விடுமோ, நம்மை பற்றி சமுதாயம் என்ன நினைக்குமோ, நம்மளோட வருங்கால வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிக்காம குற்றம் செய்தவர்களுக்கு எதிராக தைரியமாக, துணிச்சலாக புகார் கொடுக்க முன்வந்த மாணவிக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். அவரோடு தார்மீக ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியும் மகளிரணியும் அவரோடு நிற்கிறது. இந்த மாதிரியான சம்பவங்கள் இது முதல் முறை அல்ல, பல்வேறு முறை. ஏன் அந்த கட்சியினுடைய மகளிர் நிர்வாகிகளே வெளிப்படையாக கூறுகின்ற அளவிற்கு அங்கு பெண்களுக்கான சுதந்திரம் என்பது எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்துகிறோம். அதனால் தமிழக அரசு இது போன்ற வழக்குகளில் நடவடிக்கை கடுமையாக எடுப்பதோடு பாதுகாப்பான சூழ்நிலையை பெண்களுக்கு உருவாக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கிறோம். ஏனென்றால் இன்று ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் பெண்கள் படிப்பதற்காக வெளியே செல்கிறார்கள், வேலைக்கு வெளியே செல்கிறார்கள். அவர்களை சமுதாயம் ஊக்கப்படுத்த வேண்டும்.
50% நம்ம சமுதாயத்தில் இருக்கின்ற பெண்கள் அவர்கள் வெளியே வருகின்ற பொழுது அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கின்ற விதமாக மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம். இன்று டிசம்பர் 26 வீர் பால் திவாஸ் என்கின்ற வீர குழந்தைகள் தினத்தை பாரத பிரதமர் மோடி அவர்கள் 2002 அறிவித்தார். பஞ்சாபிலே சீக்கிய குருமார்களுடைய 10வது குருவான குரு கோவிந்த் சிங் அவர்களுடைய 2 இளம் குழந்தைகள் 6 வயதும் 9 வயதும் உடைய ஜொராவர் சிங் ஃபத்தே சிங் என்கின்ற 2 குழந்தைகள் முகலாய தளபதி வாசிர் கான் அவரால் கொடுமைப்படுத்தப்பட்டு மத மாற்றத்திற்கு நிர்பந்தப்படுத்தப்பட்டு மதமாற்றம் முடியாது என்கின்ற காரணத்தால் உயிரோடு சமாதி வைக்கப்பட்ட அந்த 2 குழந்தைகளுடைய நினைவு தினத்தை இன்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இந்த நாளில் அந்த வீர குழந்தைகளுடைய தியாகத்தை உறுதியை போற்றி பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல சீக்கிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த நாட்டிற்கு கொடுத்திருக்கின்ற பங்களிப்புகள் அவற்றை பற்றியெல்லாம் கூட பல்வேறு அரங்க கூட்டம் வாயிலாக இன்று பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுவதும் விளக்கிச் சொல்கிறது. கோவையிலே கூட இன்று காலையிலே நான் ஒரு கல்லூரி நிகழ்விலே கலந்து கொண்டு அந்த குழந்தைகளுடைய வீர வரலாற்றை பேசினேன். அதே போல இன்று மாலை குருத்வாராவிலே, கோவையில் இருக்கின்ற குருத்வாராவிலே அங்கு ஒரு பிரார்த்தனை நிகழ்ச்சிக்காக மாநிலத்தினுடைய தலைவரும் வர இருக்கிறார். ஆக பாரதிய ஜனதா கட்சி இந்த வீர குழந்தைகள் தினத்தை நாடு முழுவதும் இருக்கிறது. வாஜ்பாய்க்கு வந்து நூற்றாண்டு கொண்டாட 100 ஆண்டுகள் கடந்த ஒரு 100 ஆண்டு நேத்து அதுக்கு எந்த ஒரு திட்டமிடலும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல நேத்து தான் வந்து மறைந்த பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களுடைய அந்த நேத்து இருந்த பாரதிய ஜனதா கட்சி அங்க ஏற்பாடு பண்ணிச்சு. நாடுடைய கொண்டு அங்க தபால் தலையும் வெளியிடப்பட்டிருக்கு. இதற்கு கச்சேரி எல்லாரும் தயார் வரும். இன்று கோயம்புத்தூர் ஜனதா தொடர்ந்து அதனால 100ஆண்டு விழா கொண்டாட்டங்களோடு நடக்க போகிறது. அந்த பாதிக்கப்பட்ட மாணவியோட அடையாளங்கள் தெரியற மாதிரி எஃப்ஐஆர் எல்லாம் அவசரமா ஆன்லைன்ல அப்டேட் பண்ணி அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து பொதுவெளியில சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருது. சமூக ஆர்வலர்களும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. இந்த மாதிரி சென்சிட்டிவான இஷ்யூல அதுலயும் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டாங்களான்னு இல்ல, உண்மையதாங்க. ஏனென்றால் சுப்ரீம் கோர்ட் மட்டும் இல்ல, ஹைகோர்ட் பல்வேறு ஜட்ஜ்மெண்ட்ல பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அடையாளத்தை பெயரை கூட தெரிவிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனால் காவல்துறைக்கு அதுக்கு தேவையான அளவு சென்சிட்டிவிட்டி கிடையாது. அதனாலதான் சொல்றேங்க, பாதிக்கப்பட்ட பெண்கள் ஏன் புகார் கொடுக்க வரமாட்டேங்கிறாங்கன்னா உடனே அவங்கள பத்தி அவங்களோட கம்ப்ளீட் டீடைல வெளியில கொடுக்கறாங்க. கொடுத்ததற்கு பின்பாக ஒன்று அவர்கள் முன் வந்து அந்த பிரச்சனையை மேல எடுத்துட்டு போக முடியல, இன்னொன்று அவர்கள் மிரட்டப்படுகிறார்கள், மறைமுகமாக நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அதனாலதான் அந்த அடையாளத்தை வெளியிடக்கூடாதுங்கிறோம். டோட்டலி இன்சென்சிட்டிவ் போலீஸ் மட்டும் இல்லைங்க, இன்சென்சிட்டிவ் கவர்மெண்ட் இது. அதனாலதான் இதெல்லாம் நடக்குது. அரசியல் கட்சி ஆரம்பிச்ச நடிகர் விஜய் வந்து களத்துக்கு வராம வீட்லயே வந்து புகைப்படம் மரியாதை செலுத்துறது, தலைவருக்கு மரியாதை செலுத்துறது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அரசியல் கட்சி தலைவரா வந்து அரசியல் கட்சி தலைவருக்கு வந்து களத்துக்கு வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கா? அது என்ன, எப்படி பாக்குறீங்க? அரசியல் அப்படிங்கறதே மக்களோட களத்துல நிக்கிறதா அரசியல். நீங்க வந்து எந்த பகுதியில் இருந்தாலும் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் அந்த மக்களோடு நான் நிற்கிறேனா என்பதுதான் அரசியல். அதனால் அதை அவர் வந்து எந்த விதத்தில் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத வருங்காலத்தில் பார்ப்போம். அதனால களத்திற்கு வந்தால்தான் அரசியல் வெற்றி. அவர் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் களத்திலே மக்களோடு நிற்காவிட்டால் மக்கள் அந்த இடத்துக்கு வந்து முக்கியமான இடத்தை அவங்களுக்கு கொடுக்க போறது இல்லை. ஏற்கனவே புஷ்பா விவகாரத்தில் அந்த அல்லு அர்ஜுன் வெளியில வந்துதான் ஒரு ரயட் ஆச்சு, ஒரு மாதிரி தள்ளுமுடுகள் ஆச்சு, அந்த மாதிரி சொல்லும்போது அதை ஒப்பிட்டு பேசுறாங்க. நாங்கள் வெளியில வந்தா இப்போ விஜய் வந்து இப்போ இருக்கிற அந்த சினிமாட்டிக் ஃபேமோடய வெளியில வரும்போது இன்னும் மக்களோட ஜெல்லாகாமல் இருக்கிற சமயங்களில் வெளியில வந்தா அது வேற விதமான பிரச்சனைகளை வந்து நெருக்கடிகளை உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல சொல்றாங்க. இன்னுமே வந்துட்டு அவர் அரசியல் தலைவராக அறிவித்த பிறகுமே வீட்டிலேயே இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா சொல்றதை எப்படி பார்க்கணும்? அதாவதுங்க, எந்த ஒரு பிரச்சனைக்குமே 2 பக்கங்கள் உண்டு. அதனால அவங்க தரப்புல இருந்து ஒரு விஷயத்தை வெளியிடுறாங்க. ஆனா அல்டிமேட்டா என்னன்னா, மக்களோட வந்து கலந்து நின்னா மட்டும்தான் அந்த அரசியல் என்பது அது மக்களுக்கான அரசியலாக அது புரிந்து கொள்ளப்படும். அதனால அவர் காலம் எடுத்துக்கிறாரா இல்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த சினிமாட்டிக் இதை வந்து மக்களோட ஜெல்லாக இருக்க எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதனால அவரோட சக்சஸ், அவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சக்சஸ் வேணும்னா அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ எடுக்கட்டும். அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்க எங்க கருத்து சொல்லணும்? எனக்கு என்னன்னா, நான் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியிலைங்க
நான் அதை வெளிப்படையா பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். எம்எல்ஏவோட ஃபண்டில் ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்டு கட்டுறோம், இல்ல வேற ஏதாவது ஒரு திட்டம் எடுத்துட்டு போறேன்னா அங்க இருக்கிற லோக்கல் கவுன்சிலருங்க ஏதோ அந்த பகுதியே முழுக்க வந்து அவங்க தான் ராஜா மாதிரி வந்து அந்த இடத்துல அந்த வேலையை பண்ண விடாம தடுக்கிறாங்க. கார்பரேஷன் அதிகாரிங்க எங்களுக்கு பதில் சொல்றாங்களே தவிர அவங்க கிட்ட போய் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்டுட்டு வந்து எங்களுக்கு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேங்க, ராமநாதபுரத்துல எந்த இடம் பாது 80 ரோட பஸ் ஸ்டாண்டு வாட்டர் டேங்க் வச்சது ஏடிஎம் பிரச்சனையாச்சா? நான் இவங்களோட பிரச்சனையே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், அந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட 300 குடும்பம் எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. கமிஷனருக்கு அனுப்பிச்சிருக்கேன். காய் கடை ஸ்டாப்பா 300 பேர் அந்த குடும்பம் எங்களுக்கு இங்கதான் வேணும்னு கேட்கறாங்க. நான் இதை கார்பரேஷன் கமிஷனர் சொல்றேன். அதுக்கப்புறம் அங்க வந்து என்ன தெரியுமா எனக்கு பதில் சொல்றாங்க, நாங்க கவுன்சிலரை சமாதானப்படுத்துறோங்கிறாங்க. எதுக்குங்க சமாதானப்படுத்தணும்? ஒரு மக்களுக்கு தேவையான திட்டத்தை எம்எல்ஏ அங்க கொண்டு போய் செய்யறோம்னு சொன்னா சமாதானப்படுத்துறோங்கிற பதில் என்கிட்ட சொன்னா அப்ப என்ன நடந்துட்டு இருக்குதுங்க? அந்தந்த பகுதி வார்டு கவுன்சிலர்னா அந்த பகுதிக்கு அவங்க ராஜா இல்ல. எம்எல்ஏ கொடுக்கிற ஃபண்டில நடக்கிற வேலைகள் எல்லாம் இங்க தடுத்து நிறுத்தணும்னு முயற்சி பண்றாங்க. இதே முறை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இடத்தை ஐடென்டிஃபை பண்ணி லோக்கல் இருக்கிற அதிகாரிகள் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்து ஃபண்ட் அலாட் பண்றேன். அதுக்கப்புறம் கார்பரேஷன்ல இருந்து கான்ட்ராக்டர் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து போட்டு வேலையை ஆரம்பிக்க போகும்போது நாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இடத்த பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுக்கு நாங்க இன்னொரு ஆளுக்கு கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு லோக்கல் கவுன்சிலர் வந்து எங்களோட வேலையை தடுத்து நிறுத்துறாங்க. இதை நான் கார்பரேஷன்ல சொன்னா எந்த ஒரு பதிலும் இல்லை, அங்க வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க. 2 கோடி ரூபாய் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்காக நான் இந்த வருஷம் ஃபண்டில் கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன்? நம்ம பகுதியில் அதிகமாக பேராலிம்பிக் காரங்க விளையாட்டு வீரர்கள் நல்ல அளவில் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. தமிழ்நாட்டிலேயே கோவை மாவட்டத்திலிருந்து அதிக பேரா ஒலிம்பிக் வீரர்கள் இன்னைக்கு வந்து விளையாட்டு போட்டிகளுக்கு போறாங்க. அவர்களுக்கு ஒரு ஜிம் மாதிரி பயிற்சி எடுக்கிறதுக்கு மாதிரி ஒரு இடத்தை ஒரு சென்டரை நாம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா பேராலிம்பிக் கமிட்டியோட சீஃப் பேட்டர்ன் ஆல் இண்டியா பேட்டர்ன் நம்ம பகுதியில் அந்த மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கு உதவி பண்ணணும்னு 2 கோடி ரூபாய்க்கு நான் வந்து லெட்டர் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் இருக்குங்களா, 6 மாச காலத்துக்கு மேல இடத்தை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கலெக்டர் கிட்ட பேசியாச்சு, 4 தடவை பேசியாச்சு, கார்பரேஷன் கமிஷனர் கிட்ட பேசியாச்சு. ஒரு இடத்த காட்டினாங்க. அந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் என்னங்கிறாங்க, நீங்க கொடுத்த சென்டர்ல எங்களால இதுல பல்றக்க இடம் பத்தாதுங்கிறாங்க. நான் இன்னும் கூட வேற ஏதாவது பிஎஸ்சிஓல இருந்து கூட சிஎஸ்ஆர் வாங்கி கொண்டு வந்து இன்னும் கூட பெருசா கட்டி கொடுக்குறேன். ஆனா அந்த நிலத்தை கொடுக்கறதுல ஒரு தயக்கம் இருக்கு. அது தயக்கம்னு சொன்னா இடம் இல்லைன்னு சொல்லிட்டு போலாம். ஆனா இடம் இல்லைன்னு சொல்லிட்டு போறதுக்கு எதுக்குங்க ஒரு அரசாங்கம்? மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசு அவங்க நிறைய திட்டத்தை அறிவிக்கிறாங்க, நாங்க வரவேற்கிறோம். ஆனா கோயம்புத்தூர்ல மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு பேராலிம்பிக்கு நாங்கள் கொடுத்த எம்எல்ஏ ஃபண்டுக்கு உடனடியாக கட்டணம் கட்டி தரதுக்கு நிலத்தை வந்து கொடுக்க வேண்டும் எனவும் உங்கள் வாயிலாகவும் இப்ப ஓபனா கோரிக்கை வைக்கிறேன். மேம், இன்னைக்கு வந்து உங்களை ஜெயலலிதா அம்மாவோட ஐயா நீ கொஞ்சம் ஆள விடுறீங்களாப்பா? பிரஸ் மீட் முடிஞ்சதுப்பா. முதல்வர் வேட்பாளரா முன்னிறுத்தப்படுவார்களா?